ஹலோ காய்ஸ், காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் கலாய்க்கிறது, கவுண்டர் கொடுக்கறது மாதிரி விஷயத்துலலாம் கலைமாமணி விருது வாங்கினவர் தான் நம்ம சந்தானம். நம்ம சந்தானம்னு சொன்னாலே காமெடி தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாமே வெறும் காமெடி சீன்ஸாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு சினிமா பேரடைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேட்டரை காமிக்கிறாங்க. தேட்டர்லையும் கூட ஒரு முக்கியமான படம் ஓடுது. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு ரோட்டு மேலே ஒருத்தர் ஜாகிங் போகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் தான். எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான கில்லி மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சந்தானம் தேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே த்ரிஷா அண்ட் பிரகாஷ் ராஜோட காம்பினேஷன்ல ரைட் டாப் கார்னர்ல ஒரு போஸ்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் உள்ள ஓடுறது கில்லி மூவி. மற்ற டிடி படங்கள் மாதிரி வெறும் பேயை மட்டும் உள்ள கொண்டு வராத ஒரு வித்தியாசமா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு டெவில். அந்த டெவில் எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பிளஸ் அவங்க படத்துக்குள்ளேயே போறாங்க. ட்ரெய்லர்ல இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஆனா படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துல நம்ம சந்தானம் எங்களை மாதிரியே ஒரு மூவி ரிவ்யூவர் ஒரு படத்துக்காக ஒரு தேட்டரை விசிட் பண்றாரு. அந்த தேட்டரும் கூட தும்புனா இடிஞ்சு விழுந்துருமாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. எல்லாரும் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, அவர் பைக் பின்னாடி கிசா 47 அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ இருக்கும். மேபி அவரோட யூடியூப் சேனல் நேமா கூட இருக்கலாம். அது இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆல்ரெடி இது ஒரு பாட்டாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சினிமா தேட்டர்ல ஓடிட்டு இருக்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது டெவில்ஸ். இதை பார்த்தாவது நம்ம சந்தானம் உசாரியா இருக்க வேண்டாம். அதையும் கட் பண்ணா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து அவர் முகத்துல அடிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓபன் பண்ணி ஒரு போர்ட் காமிக்கிறாங்க. மேபி வாய்ப்பு இருக்குது முழு படத்துலயும் ஒரு 50% இந்த போர்ட்லயே காட்டுறதுக்கு கூட. அவர் அந்த டோரை ஓபன் பண்ணும் போதே ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காரு பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபுல்லாவே அதை தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரோட வாசல்ல தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்குது. மேபி படம் பார்க்க வரவங்களுக்கும் சரி, பார்த்துட்டு போறவங்களுக்கும் சரி ஒரு தேங்க்யூ சொல்ற விதமா கூட இருக்கலாம். ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ள டிராவல் ஆகி லாக் ஆனதுமே ஒரு சவுண்ட் சிஸ்டம் அண்ட் கேமரா லென்ஸுக்குள்ள டிராவல் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களிடம் பார்க்குறேன்.